புதுவையில் லேப் டெக்னீஷியன்கள் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அக்பர் அலி. வணக்கம் அக்பர் அலி. எவ்வளவு மாணவர்கள் தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்குள்ள செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் மருத்துவமனையில் பயிற்சிக்காக செல்லும் போது அங்கு எக்ஸ்ரே பிரிவில் டெக்னீஷியனாக பணிபுரியும் 2 வாலிபர்கள் 10க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரியில் உள்ளிட்டு புகார் குழுவிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அவர்களும் விசாரணை நடத்தி குற்றம் நடந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை மூடி மறைக்கும் தனியார் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவிகள் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர்களை பணி நீக்கம் செய்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே 3வது நாளான இன்று மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கல்லூரி வாயிலில் அமர்ந்து அதாவது இந்த குற்றச்சாட்டில் தொடர்புடைய ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வெளிமாநில மாணவர்களை கல்லூரி விடுதியில் இருந்து வெளியேற கூறியதாக அதாவது நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளது. அதை நிர்வாகம் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக சட்டக்கல்லூரி மாணவர்கள், இந்திய மாணவர் சங்கம், மாணவர் காங்கிரஸ் உள்ளிட்ட மாணவர் அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கல்லூரி வளாகத்தில் தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.